என்னானதோ ஏதானதோ இல்லாமல் போச்சே தூக்கமும் கண்ணே உன்னை காணாமல் நான் இல்லை. ஓ என் மீதிலே வாசனை எப்போதும் வீச பார்க்கிறேன். அன்பே உன்னை சேராமல் வாழ்வில்லை. ஓ நீ என்னை காண்பதே வானவில் போன்றதே. தூரத்தில் உன்னை கண்டால் தூரல் நெஞ்சில் சிந்துதே. சொல்றா செல்லாம். புஜி, அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியும்? தெரியல, திடீர்னு வீட்ல அலைன்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்த்தா கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு பிடிக்கும். பிடிக்கும், பட் நீ திடீர்னு வந்து நின்னு உங்க பொண்ணு லவ் பண்றேன்னு சொன்னா அப்பா என்ன நினைப்பாரு? என்ன ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சான்னு சந்தோஷப்பட போறாரு. டேய் விளையாடாதடா, சொன்னா கேளு, நீ ஒன்னும் வர வேணாம். சரி ஓகே விடு, நான் வரல. நீ உங்க அப்பாட்ட பேசிக்க. யாரு? பிரியா இருக்காங்களா? யார் நீங்க? ஜீவா, பிரியாவோட ஃப்ரெண்டு. ஓ கம். என்னங்க? என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? ஜூஸ் மட்டும் போதும் அங்கிள். ஜூஸ் கொண்டாமா. ஏ சிட்டு, பிரியாக்கா வர சொல்லு. பார்க்க ஜீவான் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஓ அப்படியா? இருங்க வரேன். அக்கா, உங்களை பார்க்க ஜீவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. இல்ல அங்கிள், அது. ஹாய் ஜீவா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன். அப்பா, சுதாவோட ஃப்ரெண்ட். லாஸ்ட் மந்த் அவ மேரேஜ்ல மீட் பண்ணோம். என்ன என்ன பிரியா? 2 minutesல வந்துடுறேன், பேசிட்டு இருங்க. சொல்லுங்க, கிரிமினலா சிவிலா? ரெண்டும் இல்லை அங்கிள். வேற ஒரு நிமிஷம் அங்கிள். ஹலோ, சொல்ல ரவி. டேய் லூசு, நான் தான் வர வேணாம்னு சொன்னேன்ல. எதுக்கு பயப்படுற நீ? ப்ளீஸ்டா, அப்பா கிட்ட நம்ம மேட்டர் எதுவும் சொல்லிடாதடா. அங்கிள், ஒரு லேண்ட் பிடிச்சிருக்கு, அட்வான்ஸ் கொடுத்து வச்சிடலாம்னு சொல்றேன். ஃப்ரெண்டு வேண்டாங்கற அங்கிள். ஐயோ, பிடிச்சிருந்தா இமிடியேட்டா அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சிருங்க, இல்லைன்னா கை மாறி போயிடும். கேட்டியா? அங்கிள் கூட சொல்றாரு, கை மாறி போயிருமா. டிஜிபா ப்ளீஸ்டா, என் செல்லம் இல்ல, என் புஜ்ஜி இல்ல. சரி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓகே ஓகே பை. லூசு. பஸ் பிரியா தான் லவ் ப்ரோபோஸ் பண்ணா, கேளுங்களேன். தேங்க்ஸ் ஆண்டி. பிரியா ஃபோன் பண்ணியிருந்தா, நீங்கள் ஏதோ அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதா சொன்னேன். அதான் உங்களை நேரில் பார்த்து பேசிட்டு போயிடலான்னு வந்தேன். இப்போ பாருங்க, என்னை பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்சி போச்சு. உங்களுக்கும் வேலை மிச்சம், எங்களுக்கும் டென்ஷன் மிச்சம். ஹாப்பியா?
இதுக்கு போய் லூஸ் மாதிரி பயந்துட்டு இருந்த? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி. இப்போ எல்லாம் அவசர அவசரமா லவ் பண்றாங்க. சில பேர் பேரண்ட்ஸுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்க. எல்லாத்தையுமே சீக்கிரமா பார்க்கணும்னு ஒரு அவசரம் தான். அதான் சீக்கிரமா பிரிஞ்சிடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்து பாருங்க, 85% ஆஃப் டிவோர்ஸ் கேசஸ் அப்ளை பண்றவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான். இந்த லவ் மேரேஜ் எல்லாம் லைஃபுக்கு செட் ஆகாது தம்பி. அதனால தான் அங்கிள் அரேஞ்ச் மேரேஜ் பேசலாம்னு வந்திருக்கேன். கரெக்ட் தான். பட் இந்த லவ் டு அரேஞ்ச் மேரேஜ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? எந்த மேரேஜ்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆண்டி இது வரைக்கும் லைஃப்ல பிரச்சனையே வந்தது இல்லையா? என்ன ஆண்டி? ஆட நீங்க வேற தம்பி. கல்யாணம் புதுசுல பாதி நாள் எங்க அப்பா வீட்டுல தான் இருந்தேன். எத்தனை நாள் இவர் அடிச்சிருக்காரு தெரியுமா? நீ வேற பழசெல்லாம் ஏதோ கலரிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏஇ போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கேன் அங்கிள். 6 monthsல கிடைச்சிரும். உங்க அப்பா கால் டாக்ஸி டிரைவரா இருக்காரு அங்கிள். சொந்த வீடா? வாடகை வீடு தான் அங்கிள். வேலை இல்ல, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்ல, சொந்த வீடும் இல்ல. எந்த நம்பிக்கையில உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு நினைக்கிற? கண்டிப்பா ஜாப் கிடைச்சிரும் அங்கிள். என்ன நம்பிக்கை? நம்பிக்கை தான் அங்கிள் வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் டைம் பிரியா பார்த்தோன்னா எனக்கு அனுவன்னு தோணுச்சு. அவளே கால் பண்ணுவான்னு நம்பினேன். இதோ உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, 6 மாசம் கழிச்சு ஒரு ஜங்க அப்பவும் என் பொண்ணை உங்களை லவ் பண்ணிட்டு இருந்து நீங்களும் என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ மற்ற விஷயம் பேசலாம். ஓகே? என்ன அங்கிள் 6 months எங்க லவ் போட்டுக்கோன்னு நினைக்கிறீங்களா? பிரியா எனக்காக பிறந்தது. கண்டிப்பா எனக்கு கிடைப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன் அங்கிள். பாய் பிரியா. வரேன் ஆண்டி. அப்பா அனுப்பிட்டு வந்துடுறேன்ப்பா. ம். ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. என்னடா ஜீவா இப்படி பண்ணிட்ட? ப்ராப்ளம் சால்வா? எதுவாக இருந்தாலும் மனசில் பட்டதை பட்டுன்னு கேட்டுறணும். கேட்காம தான் பல பேர் பல விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்க. நான் ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். விளையாட்டாவே இருக்கேனே. போஸ்டிங் வர வரைக்கும் ஏதாவது ஜாப் போடலாம்ல. மேடம் ஆசைப்பட்டீங்க. சார் வேலைக்கு போறாரு. ஆமா மாமா, ஜீவா வேலைக்கு கிளம்பிட்டான். டேய் ரவி, தினமும் காலை எப்பறம் அடிச்சு குளிக்கிறீங்க? ஸ்ப்ரே அடிக்கிறப்ப தெரியல, வாரத்துல ஒரு தடவை தான். எங்க அடிக்கிறீங்க? சொல்லுவாமா? வேலைக்கு போறியா? ஆமாமா, பேங்க் ஆஃபீஸர் உத்தியோகம். நம்ம பரம்பரையிலே முத பேங்க் வேலைக்கு போற. கேக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஃபீலிங்கா? யாரும் அம்மா சொன்னது? அம்மா தான் காலை 4 மணிக்கு போன் பண்ணிட்டாள. டை கட்டுறது ஒரு கலடா மச்சி. ஆமாடா மாப்ள, கிளம்பிட்டேன்டா. ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ் மச்சி. ஏய் குரா, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது ட்ரெஸ் மாற்றி கொண்டிருப்பதால் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளும். கொய்யால வைடா. வேலை கிளம்பியாச்சா? ஒரு ஆசை நட்சத்திரம் சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு இப்பவே ஜாதகம் பார்க்கணுமா? தங்கச்சி கல்யாணம் முடியட்டுமே ப்ளீஸ். உன் பேருக்கு அர்ச்சனை பண்ண கோயிலுக்கு வந்திருக்கேன். ஓ, கடகராசி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி. பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். யார் சொன்னா? பிரியா கால் பண்ணா. அவள ஆரம்பிச்சிட்டாளா? ஏண்டா நாங்க என்ன சொன்னப்ப வேலைக்கு போனியா? ஹலோ 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 ஹலோ. ஏய் சிக்னல் சரியா கிடைக்கல நினைக்கிறேன். ஜீவா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. அம்மா சொன்னாங்க நீ இன்னைக்கு வேலைக்கு போறேன்னு. ஆமாக்கா. அப்ப ஈவினிங் கிரிக்கெட் விளையாட வர மாட்டியா? உனக்கு உன் பிரச்சனை. வரேன் ஜீவா. சரிக்கா. வாடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கணும்ப்பா. எந்த வேலை செஞ்சினாலும் மனசாட்சி உண்மையாக வேலை செய். சரிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ப்பா. ரோட்டில் பாதி பேர் வண்டி ஓட்ட தெரியாது, ஜாகிரதையாக பார்த்து ஓட்டு போ. ஆ? பா. ஐயோ, உனக்கு எடுத்து வச்சிட்டேன்டா. இந்தா. என்னடா வாங்கிட்டல, கிளம்பு. உன் கையால வாங்குற மாதிரி வருமாமா? விட மாட்டியே. ஏய், நிறைய வச்சிருக்கா, விடாத புடி. ரவி, வேலை ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையே. பேங்க்ல லோன் வாங்கிட்டு சில பேர் டைம் கட்ட மாட்டாங்க. இந்தா 20 ரூபாயா? நம்ம டிவி கலெக்ட் பண்ணி கொண்டாந்து என்னம்மா? என்னடா? காய் தாத்தா கரை உடஞ்சிருக்கேன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல. சிஸ்டர் சிஸ்டர். ஏய் ஏய் சிஸ்டர்.
அண்ணா மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே அண்ணா எனக்கு இது வாங்கி கொடுனா அது வாங்கி கொடுனான்னு கேட்டேன். ஏய் வீட்லயே வசூல் பண்ண ஆரம்பிச்சியா? சொல்லி. வாடா. நான் ராமாவரம் போறேன்டா. என்னக்கா காலைல வீட்டுக்கார கூப்பிட்டு இருக்க? வேலைக்கு போறோன்ற நக்கலு. என்னது? சார் சார் பொண்ணை வெட்டி போட்டிருக்கானுங்க. சார் சார் ஒன் செகண்ட் ப்ளீஸ் சார். அநியாயம் பொண்ணு இப்படி வெட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் போலீஸ் கோர்ட்டு கூட்டிகிட்டு போகக்கூடாது. சவுதி மாதிரி நடுரோட்டில் நிற்க வச்சு நாயை சொல்கிற மாதிரி சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ தான் பயம் வரும். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? ஊர் பிரச்சனை பேசிட்டு கலெக்ஷன்ல கோட்டை விட்டுறாத. நான் வர்றேன். சார் இல்லைங்க? இல்லைங்க, ஆபீஸ் போயிருக்காரு. என்ன காலைல வர சொன்னார் மேடம்? சாயந்தரம் தான் வருவாரு. சார் நான் ஐசிபிஐ ரவி பேசுறேன் சார். சார் என்கிட்ட பேசாதீங்க சார். நீங்க மேனேஜர்கிட்ட பேசிக்கங்க. வண்டியை தூக்க சொல்லிட்டாங்க. சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், இதோ வந்துடுறேன். இதே வேலையா போச்சு. என்னன்னா உங்க வீட்டு வேலைக்காரன் வச்சுங்களா? சார் பணத்தை கட்டணும் கட்டுங்க, இல்ல வண்டி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க சார். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓனர் வந்தா சார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, நீங்க பூரா கூட உட்காந்துருக்கு சார். பணத்தை வாங்காம போக மாட்டீங்க சார். மாப்ள எத்தனை கலெக்ஷன்டா? 5 கலெக்ஷன் தான் மாப்ள. சூப்பரா மச்சி. நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கலெக்ஷன் கூட பண்ணலையா? முதல்ல எங்க தான் போன? Excuse me sir, I'm coming from ICICI Bank. May I meet Mr. Murugesan please? யாரது? May I meet Mr. Murugesan please? ஆமா சார், நான் தான் முருகேசன். இல்லைண்ணே, ஐசிஐ பேங்க்லேருந்து அமுச்சு விட்டாங்க. நீங்கள் 3 மாசமா பேங்க் டியூ கட்டலையாமே சார் அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. சார் ராத்திரி என் குழந்தைக்கு உடம்புக்கு முடியாம போய் இருந்த காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே சரியா போச்சு சார். என்னண்ணே சொல்கிறீங்க? சார் 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 ப்ளீஸ் சார். குழந்தைக்கு என்னாச்சு? புச்சுக்கிட்டி இங்கே வச்சுட்டாங்களா? சரியா போச்சு சரியா போச்சு. என்ன வேணும் உங்களுக்கு? அதுவா கொடுங்க. என்னப்பா வேணும்? சாக்லேட் வேணுமா? பிஸ்கட் கொடுங்க. இந்தாங்க பிச்சி. ஏண்டா நீ இல்லைன்னா அந்த சமுதாயம் என்னத்துக்குடா ஆகும்? டே நக்கல் பண்ணாரா? பாவண்டா அவரு. ஆம்பளை புள்ள வேணும்னு அட்டம் அடிச்சு 3 பொம்பளை புள்ள ஒரு குட்டி பாப்பா வேற. ஏன் அவங்க ஃபேமிலி ரேஷன் கடத்த உன் பேரை சேர்த்துக்க வேண்டியதானே? அடுத்து எங்க போனேன்?